ஓம் சாய்ராம். உங்களுடைய பண கஷ்டம் தீர உங்கள் வீட்டோட தென்கிழக்கு திசையில் இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வச்சு பாருங்கள். உங்கள் வீட்டிற்கு எப்படி பணம் வந்து சேர்ந்து மட்டும் பாருங்கள். ஏன்னா வாஸ்துப்படி தென்கிழக்கு மூலையானது சுக்கிர பகவானுக்கு சொந்தமான இடமாக சொல்லப்பட்டிருந்து. உங்கள் வீட்டில் தீராத பண கஷ்டம் இருந்தாலும் சரி, தீராத கடன் சுமை இருந்தாலும் சரி, அதெல்லாம் நீங்குவதற்கு இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் அந்த இடத்தில் வைத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். அப்படி என்ன பொருள் வைக்கணும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை வெளியே வரவும், உங்களுடைய கடன் சுமை தீரவும், உங்களுக்கு பணம் நிறைய வந்து சேருங்கிறதுக்காக இந்த ஒரே ஒரு தாந்திரிக பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. நம்பிக்கை உள்ளவர்கள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பலன் கிடைக்கும். சரிங்களா? அப்படி என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். இந்த பரிகாரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி பவுல் தேவைங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளியாத பிரியாணி இலை இருக்குல்ல, அதை ஒன்று எடுத்துங்க. அந்த கண்ணாடி பவுல் நிரம்பும் அளவிற்கு பச்சரிசி தேவை. அதுக்கடுத்து கொஞ்சோண்டு குங்குமப்பூ தேவை. இந்த பரிகாரம் செய்யறதுக்கு கொஞ்சம் குங்குமப்பூ இருந்தாலும் சரி, ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் அந்த பரிகாரத்தை. சரி, இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யணும்? ஏதாச்சும் அஷ்டமி, நவமி, கரிநாள் இல்லாத ஒரு நல்ல நாளாக பார்த்து இந்த பரிகாரத்தை செய்து கொள்ளலாம். இந்த பரிகாரம் எப்படி செய்யணும்? முதல்ல உங்களோட பூஜை அறையில் இருக்கக்கூடிய விளக்குகளை ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் எப்பவும் சாமி கும்பிட்ற மாதிரி சாமி கும்பிட்டு உங்கள் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமை தீரணும், பண கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்ட்டு நீங்கள் மனதார உங்களுடைய குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்துவிட்டு நீங்கள் எடுத்து வச்சிருக்க அந்த பிரியாணி இலையில் பச்சை நிற பேனாவில் 897, சரிங்களா? திரும்பவும் சொல்கிறேன், 897 அப்படிங்கிற நம்பரை வந்து எழுதினுங்க. கண்டிப்பாக நீங்கள் பச்சை நிற பேனாவில் தான் இந்த நம்பரை எழுதணும். சரிங்களா? இதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா, அந்த பிரியாணி இலையில் எழுதி வைத்திருக்கும் எண்களுக்கு மேலே 3 குங்குமப்பூக்களை அந்த பிரியாணி இலையை வந்து மேலே வச்சுடுங்க. சரிங்களா? இதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா, அந்த குங்குமப்பூ மேலே வச்சுருக்கீங்களா, அந்த பிரியாணி இலை எடுத்துன்னு போயிட்டு அப்படியே அந்த கண்ணாடி பவுலில் வச்சுட்டு, இப்போது இந்த பிரியாணி இலை வெளியே தெரியாத அளவிற்கு அந்த கண்ணாடி பவுல் நிரம்ப பச்சரிசியை கொட்டி விடுங்கள். அவ்வளோதாங்க. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு பிரியாணி இலை எடுத்துங்க. அதில் வந்து 897 அப்படிங்கிற நம்பரை எழுதிங்க. அதுக்கடுத்து அந்த பிரியாணி இலை மேலே 3 குங்குமப்பூக்களை வைத்து அந்த பிரியாணி இலையை அப்படியே கண்ணாடி பவுலில் வைக்கவும். இப்போது இந்த பிரியாணி இலை வெளியில் தெரியாத அளவிற்கு கண்ணாடி பவுல் நிரம்ப பச்சரிசியை கொட்டி விடுங்கள். பரிகாரம் முடிஞ்சதா? இதை அப்படியே எடுத்துன்னு போயிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தென்கிழக்கு மூலையில் வைத்து விடுங்கள். 21 நாட்களுக்கு இது அப்படியே இருக்கட்டுங்க. சரிங்களா? நீங்கள் தினமும் வீட்டில் விளக்கேற்றும் போது ஊதுபத்திலாம் ஏற்றுவீங்களா? அப்போது ஊதுபத்தி மட்டும் இந்த கண்ணாடி பவுலுக்கு காண்பித்து மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானை நினைத்து உங்கள் வீட்டில் பண வரவு அதிகரிக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சரிங்களா? 21 நாட்கள் கழித்து இந்த பிரியாணி இலையை எடுத்து ஒரு அகல் விளக்கில் பச்சை கற்பூரமோ இல்லை கற்பூரமோ போட்டு நெருப்பேற்றி அதில் வந்து இந்த பிரியாணி இலையை நெருப்பில் போட்டு பொசுக்கிடுங்கள். அதுக்கடுத்து மற்ற பொருட்களை எல்லாம் அப்படியே ஒன்றும் இரண்டுமாக அரைத்து கொஞ்சம் வெல்லம் சேர்த்து காக்கை குருவிகளுக்கோ அல்லது ஈயெறும்புகளுக்கோ இரையாக போட்டு விடுங்கள். சரிங்களா? 21 நாட்களுக்கு ஒரு முறை பவுலில் இருக்கும் பொருட்களை கட்டாயமாக நீங்கள் மாற்றி வைக்க வேண்டும். அதனால் தென்கிழக்கு மூலையில் இந்த பொருளை வந்து 21 நாட்களுக்கு ஒரு முறை மாற்றி தினமும் சாமி கும்பிடும்போது இந்த பவுலுக்கு வந்து ஊதுபத்தி காட்டிட்டு நீங்கள் வந்து அந்த மகாலட்சுமி தாயாரையும் சுக்கிர பகவானையும் வேண்டிக் கொண்டிருக்கும் வரை, இந்த பொருள் உங்களுடைய வீட்டின் தென்கிழக்கு மூலையில் இருக்கும் வரை உங்களுடைய வீட்டை வறுமை அண்டாது. சுக்கிர பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுத்துட்டே இருப்பாருங்க. சுக்கிர பகவானே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து அமர்ந்து கொள்வாருங்க. அதனால் உங்கள் வீட்டில் வந்து இனிமேல் கடன் சுமை அப்படின்னு இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக உங்களுக்கு பல வழியிலிருந்து வந்து பணம் சேர்ந்துகிட்டே இருக்குங்க. 21 நாட்கள் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்தாலே உங்களுடைய வீட்டில் இனிமேல் பண கஷ்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது. உங்களுடைய பண கஷ்டம் ஏதாச்சும் ஒரு ரூபத்தில் தீரும். அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டிப்பாக சொல்கிறேன், நம்பிக்கையுள்ளவர்கள் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். ரொம்ப எளிமையான பரிகாரம், ஆனால் உங்களுக்கு 100% பலன் கொடுக்கும். நீங்கள் நம்பிக்கையோட செஞ்சால் மட்டும் போதுங்க. கண்டிப்பாக இந்த பரிகாரம் உங்களுக்கு பலனை கொடுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க.